ஹலோ கைஸ், நான் உங்க கௌதம்யா. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸ் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல டைனமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போறோம் கைஸ். ஸோ இது வந்து கிளைம்பிங் ஸ்டேர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் லீட்கோட்ல இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் மின் காஸ்ட் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நம்ம லீட்கோட்ல போட்டிருப்போம். ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்க கண்டிப்பா அது பார்க்கலன்னா பாத்துருங்க, ஏன்னா அது பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ நம்ம வழக்கம் போல கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு இந்த ஷீட்ல சொல்யூஷன் வீடியோ லிங்க் பண்ணிடுறேங்க. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போது, ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இங்க வந்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படிக்கட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ n ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து அந்த படிக்கட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4. ஓகேவா? ஸோ இதுல வந்து 4 படிக்கட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இதுல வந்து n ஈக்குவல் டு 4, அதாவது 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அட் அ டைம் வந்து நம்மளால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், இல்லைன்னா 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? அட் அ டைம் உங்களால ஒரு ஸ்டெப் தாண்ட முடியும், இல்ல 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நடக்கும்போது எத்தனை டிஸ்டிங்க்ட் நம்பர் ஆஃப் வேஸ்ல நம்ம வந்து இந்த டாப் படிக்கட்டுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இங்க வந்து நீங்க வந்து இங்க தரையில ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இந்த படிக்கட்டு இருக்கு, இங்கதான் படிக்கட்டு ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து இங்க வரணும். எத்தனை வித்தியாசமான வேஸ்ல நம்மளால வர முடியும்னு கேட்கறாங்க. அட் அ டைம் நம்மளால ஒரு ஸ்டெப்போ இல்ல 2 ஸ்டெப்போ தான் வர முடியும். அதாச்சும் இப்ப நீங்க தரையில நிக்கிறீங்க அப்படின்னா உங்களால எங்கெங்க போக முடியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களால இங்க 1 வர முடியும், இல்லைன்னா 2க்கு வர முடியும். ஓகேவா? டைரக்டா உங்களால 3க்குலாம் போக முடியாது. ஸோ அதுதான் அது வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ல நீங்க இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த டாப் ஸ்டெப்புக்கு வர முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். ஏன் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லும் போதே இன்ட்யூட்டிவா புரியும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, n is equal to 2, அதாச்சும் 2 படிக்கட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம டக்குன்னு எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ 2 படிக்கட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து 1, இது வந்து 2. நம்ம வந்து இங்க தரையில் நின்றுட்டு இருக்கோம். ஓகேவா? ஆன்சர் 2ன்னு கொடுக்குறாங்க. எப்படின்னு பாருங்க. ஸோ ஒரு வே வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி போகலாம். ஸோ இப்படி இங்க போயிட்டு இங்க இருந்து இங்க போகலாம். கரெக்டா? அது வந்து ஒன் வே. ரெண்டாவது வே என்ன? டைரக்டா நம்ம இங்க குதிச்சிடலாம். கரெக்டா? ஏன்னா நம்மளால 2 ஸ்டெப் கூட தாண்ட முடியும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு வே. ஸோ டோட்டலா நமக்கு வந்து 2 வே இருக்கு. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் n is equal to 5 எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு அரே எடுத்துட்டு இருக்கேன். இந்த அரேவோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 5+1, அதாச்சும் n+1 எடுக்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. ஸோ முன்னாடி வந்து நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஏன் நான் தனியா ஆட் பண்றேன்றது உங்களுக்கு புரியும் பாருங்க. ஸோ நம்ம வந்து மெயினா இந்த 1 2 3 4 5 தான் பார்க்க போறோம். ஃபைனலா இந்த அரேல இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த 0ன்றத நீங்க வந்து நம்ம தரையில நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம், அதாச்சும் கிரவுண்ட். ஓகேவா? இப்போ இந்த அரேல கிரவுண்டுக்கு நீங்க வரதுக்கு மொத்தம் எத்தனை வழி இருக்கு? நீங்க ஆல்ரெடி கிரவுண்ட்ல தான் இருக்கீங்க. கரெக்டா? அப்பனா வேற வழியே இல்லை, நீங்க இந்த 1 தான் போட்டாகணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு எத்தனை டைப் ஆஃப் வேலை வர முடியும்? ஒரு வழி தானே. ஸோ இந்த டிபி ஆஃப் 0ன்றது வந்து உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷனை காமிக்குது. ஸோ அதனாலதான் இந்த 0ன்றது எப்பவுமே 1ஆ தான் இருக்க போகுது. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் படிக்கட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டிங்க்ட் நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. தரையில நிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் படிக்கட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. கரெக்டா? ஸோ அதனால இந்த இடத்துலயும் 1 தான். சரி, இப்போ டிபி ஆஃப் 2, அதாச்சும் இந்த அரே வந்து நான் டிபின்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன் டிபி? ஏன்னா யூஸ்வலா நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணும்போது அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டிபின்னு நேம் வச்சா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபி ஆஃப் 2 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ டிபி ஆஃப் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி ஆஃப் 2 வந்து என்ன? நம்ம என்ன லாஜிக் சொன்னோம்? இப்போ ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், இல்ல 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். கரெக்டா? இப்போ நான் இந்த படிக்கட்டு மறுபடியும் வரைகிறேன். நிறைய தடவை ஏன் வரைகிறேன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியா இந்த கான்செப்ட்லாம் புரியும். ஸோ மறுபடியும் இங்க கிரவுண்ட் இருக்கு. இப்போ வந்து படிக்கட்டு 1, படிக்கட்டு 2. ஓகேவா? இப்போ டிபி ஆஃப் 2ன்றது என்ன குறிக்குது? செகண்ட் ஸ்டெப்புக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ்ல வர முடியும் அப்படின்றது. இப்போ டிபி ஆஃப் 2க்கு வந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வந்திருந்தா எங்கேன்னு வந்திருப்பீங்க? அதாச்சும் 1லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இங்க வந்திருக்கலாம். கரெக்டா? இங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இங்க வந்திருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடியிலேருந்து 2 ஸ்டெப் எடுத்து இங்க வந்திருக்க முடியும். கரெக்டா? அதாச்சும் டிபி ஆஃப் 2க்கு வந்து டிபி ஆஃப் 1லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு,
டிபி ஆஃப் 0 இது 0 தானே, ஏன்னா கிரவுண்டு தான் 0. டிபி ஆஃப் 0லேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பார்த்த மாதிரி டிபி ஆஃப் 2க்கு வந்து 1லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வரலாம்னா தரையிலேருந்து 2 ஸ்டெப் வரலாம்னு சொன்னேன். ஆனா அந்த 1 இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்க சம் டிஸ்டிங்க்ட் நம்பர் ஆஃப் வேஸ் இருந்திருக்கும் இல்லையா, அது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். டிபி ஆஃப் 1. ஸோ இந்த இடத்துல வந்து வரத்துக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு, அது வந்து டிபி ஆஃப் 1. அதே மாதிரி கிரவுண்டுக்கு வந்திருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு, டிபி ஆஃப் 0. அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம சொன்னது என்ன, டிபி ஆஃப் 2, அதாவது இப்போ 2வது படிக்கட்டில் மேலே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிக்கட்டுலேருந்து ஒரு ஸ்டெப் வந்திருக்கலாம். அதாவது என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் படிக்கட்டுக்கு முதல்ல வரணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கலாம். அதை நீங்க எப்படி எழுதுவீங்க, டிபி ஆஃப் 1 கரெக்டா, அதாவது டிபி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு டிபி ஆஃப் 1, அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இல்லைன்னா தரையிலேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். தரையிலன்றது என்ன, டிபி ஆஃப் 0, அதுவும் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டிபி ஆஃப் 0 இங்கேருந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஸோ டோட்டலா டிபி ஆஃப் 2 அப்படின்றது டிபி ஆஃப் 1 பிளஸ் டிபி ஆஃப் 0. இதுலயே ஏன் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு டிபி யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம்னு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிபி ஆஃப் 2 வந்து டிபி ஆஃப் 1 பிளஸ் டிபி ஆஃப் 0. அதாச்சு நமக்கு புதுசா ஒரு வேல்யூ வேணும், இந்த இடத்துல என்னன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச வேல்யூஸை யூஸ் பண்றோம். அதனாலதான் இது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். அதாவது நம்ம தெரிஞ்ச சில வேல்யூஸை வச்சு தெரியாத வேல்யூஸை அப்படியே பில்டப் பண்ணிட்டே வரும். ஸோ இது வந்து பாட்டம் அப் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங். டாப் டவுனோட இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பாட்டம் அப் டைனமிக் ப்ரோக்ராமிங்னா ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்க்கும்போது ஒரு ஜெனரிக் ஈக்குவேஷன் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். நல்லா பாருங்க, டிபி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு டிபி ஆஃப் 1 பிளஸ் டிபி ஆஃப் 0வா, அப்போனா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டிபி ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு டிபி ஆஃப் n minus 1 plus dp of n minus 2. கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரிக் ஈக்குவேஷன். ஸோ nல வந்து நீங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா n minus 1 1 ஆயிடும், n minus 2 0 ஆயிடும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த அரேவை வந்து நம்ம பில்டப் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ டிபி ஆஃப் 2 வந்து என்ன, டிபி ஆஃப் 1 பிளஸ் டிபி ஆஃப் 0. கரெக்டா? ஸோ அங்கே வந்து 1 1 இருக்கு, ஸோ இங்கே வந்து 2 ஆயிடும். இப்போ டிபி ஆஃப் 3 வந்து என்ன, டிபி ஆஃப் n minus 1, அதாவது டிபி ஆஃப் 2 பிளஸ் டிபி ஆஃப் 1. ஸோ இங்கே வந்து 3 வரப்போகுது. இப்போ டிபி ஆஃப் 4 வந்து கடைசி 2 வேல்யூ, ஸோ இங்கே வந்து 5 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 பிளஸ் 3 வந்து 5 ஆயிடுது. கரெக்டா? இப்போ கடைசியாக டிபி ஆஃப் 5 வந்து 3 பிளஸ் 5 ஆகி இங்கே 8ன்னு வரப்போகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். என்ன அர்த்தம் அப்படின்னா தரையிலேருந்து 5th ஸ்டெப் போகிறதுக்கு நமக்கு 8 யூனிக் வேஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. டிபி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்ல பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸும் பார்த்துடலாமா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இதெல்லாம் கெஸ் பண்ணலாம் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த அரேவை ஒன்ஸ் லூப் பண்றோம். ஓகேவா? ஆக்சுவலாக ஸ்பேஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்றோம், டிபி அரே. ஸோ அதனால அதுவும் லீனியர் ஸ்பேஸ். ஸோ இது லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி, லீனியர் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சரி வாங்க ஸ்டக்குன்னு கோடுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அந்த அரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிபி ஆஃப் நியூ இன்ட் ஆஃப் n+1 போட்டுக்கலாம். ஏன் n+1? அப்பதான் நமக்கு வந்து மேனேஜ் பண்ண ஈஸியா இருக்கும் கைஸ். நம்ம டேரக்டா டிபி ஆஃப் n ரிட்டர்ன் பண்றதுக்கு n+1 சைஸ் இருந்தாதான் நீங்க n வந்து டேரக்டா ரிட்டர்ன் பண்ண ஈஸியா இருக்கும். நீங்க இது வந்து சைஸ் கம்மியாகவும் போட்டு பண்ணலாம், பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ரீட் பண்றதுக்கு கோட. ஸோ இது வந்து என்னோட ப்ரிஃபர்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிபி ஆஃப் 0 வந்து 1. அதாச்சும் தரையில இருக்கோம்னா தரையில வரதுக்கான வாய்ப்பு 1 தான் இருக்கு. கரெக்டா? ஸோ டிபி ஆஃப் 1 என்ன, ஃபர்ஸ்ட் படிக்கட்டு நம்ம ஏறி வரதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு, அதுவும் 1 தான். சரி, இது ரெண்டும் நம்ம எடுத்து போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம டிபியை ஸ்டார்ட் பண்ண போறோம். டைனமிக் ப்ரோக்ராமிங் என்ன பண்ண போறோம், ஒரு லூப் போட்டு int i equal to 2. ஏன்னா 0 1 ஏற்கனவே முடிச்சாச்சு, 2ல இருந்து தான் நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? i equal to 2, i less than dp.length i plus plus. இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் கைஸ், ரொம்ப சிம்பிள். dp of i is equal to dp of i minus 1 plus i minus 2. நம்ம பார்த்தா அதே தான். இது என்ன சிம்பிளா எப்படி இதை புரிய வைக்கலாம்னா, 8th ஸ்டெப்புக்கு வரத்துக்கு
I-1லேருந்தும் வந்திருக்கலாம், I-2லேருந்தும் வந்திருக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம தமிழ்ல படிக்கணும்னா அப்படிதான் படிக்கணும். ஓகேவா? சரி இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்? டிபி ஆஃப் n அதாச்சும் கடைசி இண்டெக்ஸ்ல ஆன்சர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிபி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் கொடுத்த ஷீட் வந்து உங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒர்ட்டா நண்பா.